Milky Mist ice creams. மல்லி 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 மல்லி. அன்னைக்கு ஏதோ உணர்ச்சி வசத்துல எழுதி வச்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாளும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு எனக்கு தோணவே இல்லைங்க. அந்த லெட்டரை நான் முழுசா மறந்துட்டேன். ஞாபகம் இருந்திருந்தா அதை நான் கிழிச்சு போட்டிருப்பேன்ல. என்ன மன்னிச்சிருங்க விஜய். மன்னிச்சிருவீங்கல்ல? நீங்க என்கிட்ட பேசிட்டீங்கல்ல, அப்ப என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அம்மாமா என்ன சீக்ரெட் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது சீக்ரெட்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா மல்லியம்மாக்கு உடம்பு சரியாயிடுச்சா இல்லையான்னு டாடா கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அம்மாக்கு உடம்பு சரியாச்சா இல்லையா டாடா? ஏன் அப்படி கேக்குற? நீங்க மட்டும் கேட்கலாம், நான் கேட்க கூடாதா? அம்மா உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? இங்க பாரு வெண்பா குட்டி, மல்லிய பார்த்து மல்லிக்கு உடம்பு சரியாயிடுச்சா இல்லையான்னு நீயே சொல்லு பாக்கலாம். அம்மாவை பார்த்தா சரியாயிடுச்சுன்னு தான் தோணுது. ஆமாமா, நீ சூப் செய்ய சொல்லி நான் சூப் செஞ்சு கொடுத்தேன்ல, அத சாப்பிட்டு மல்லியம்மா அப்படியே நல்லா ஹெல்த்தி ஆயிட்டாங்க. மல்லி, நீ சரியாயிட்ட தானே? ஆமா வெண்பா. ஆமா வெண்பா குட்டி, ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல டாடா, மல்லியம்மாக்கு உடம்பு நல்லா இல்லாதப்போ நான் சாமி கிட்ட சண்டை போட்டு வேண்டிக்கிட்டேன். மல்லியம்மா ஓகே ஆயிரணும், அப்படி ஆனா நான் காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அம்மாக்கு உடம்பு சரியானதானே நிறைவேற்ற முடியும். வெண்பா குட்டி, என்னடா சொல்ற? உங்களுக்கு தெரியாதுமா, நீங்க கண்ணை மூடி பேச முடியாம மூச்சு இழுத்து இழுத்து வித்துக்கிட்டு இருந்தீங்களா? அப்ப லாடு முருகர் ஒரு பாட்டியா அனுப்பி வச்சாரு. அவங்க தான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா உங்க மல்லியம்மாக்கு சரியாயிடும்னு சொன்னாங்க. என்ன விஜய் இது? இப்படியா சின்ன பிள்ளை கிட்ட சொல்வாங்க? யார் அவங்க? அம்மா அம்மா அம்மா, அவங்க என்ன பண்ண வேணாம்னு தான் சொன்னாங்க. அவங்க வேற ஒருத்தர்கிட்ட நேர்த்தி கடன் பத்தி சொன்னாங்களா, அப்புறம் நான் தான் நேர்த்தி கடன்னா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் செய்ய வேண்டாம் வெண்பா, கஷ்டமா இருக்கும். ஐயோ மல்லியம்மா, நேர்த்தி கடன்லாம் செய்யாம இருக்க கூடாதுமா, முருகன் கோச்சுப்பார்ல. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீ சின்ன பொண்ணு தானே, சாமி கிட்ட போய் இந்த மாதிரி நான் தெரியாம நேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லி காணிக்க போட்டு வந்துரு. டாடா பாருங்க டாடா, நேர்த்தி கடன் எப்படி செய்யாம இருக்க முடியும்? இல்ல வெண்பா, மல்லியம்மா என்ன சொல்றாங்கன்னா, அது நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸிலாம் கிடையாது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மா கஷ்டப்படுறதை விடவா? டாடா என்னைக்கு செய்யலாம் டாடா? நாளைக்கு ஓகேவா? நாளைக்கே வா. அதெல்லாம் வேணாம் வெண்பா. வேண்டாமா? ஏங்க நீங்க சொல்லுங்களேங்க, அவதான் சின்ன புள்ள ஏதோ விவரம் இல்லாம பேசுறானா, நீங்களும் பேசாம இருக்கீங்க. டாடா பேசாம இருந்தாருன்னா சம்மதம் சொல்றாருன்னு தான் அர்த்தம். அப்படியெல்லாம் இல்ல, பேசாம இருக்காருன்னா அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஏன் டாடா, நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்கலையா? அது நம்ம நாளை காலைல வீட்டு பெரியவங்க கிட்ட பேசி நம்ம முடிவு பண்ணுவோமா? பெரியவங்களா? வித்யா பாட்டி தானே? போப்போ பாட்டி இல்லையே. இல்ல, வித்யா பாட்டி தான். டாடா சொன்ன மாதிரி மார்னிங் அவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணுவோம், ஓகேவா? நான் பாட்டி கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிருவேன். ஏங்க என்ன ஈனு சிரிச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன விளையாட்டான விஷயமா? வெண்பா வா, வந்து படு, நேரமாச்சு, தூங்கலாம் வா. வா. அம்மா அம்மா, தட்டி கொடுத்து கதை சொல்லுங்களேன். உங்க மடியில படுத்து கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. சரி வா. அம்மா கதைமா. ஒரு ஊர்ல
மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்லை. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.